எல்லோருக்கும் வணக்கம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கும் மறைக்கல்வி அனுப்புகின்ற பெற்றோர்களுக்கும் இது இரண்டாவது காணொளியில் உங்களை சந்திப்பதிலே நான் உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த மறைக்கல்வியினுடைய தொடக்க விழாவின் போது நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு உண்மையாலுமே வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைகளோட சேர்ந்து நீங்கள் டான்ஸ் ஆடினது, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியது, பிள்ளைகள் உங்களோட இணைஞ்சு இந்த மறைக்கல்வி தொடக்க விழாவிலே மிக சிறப்பாக பங்கேற்றார்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் உங்கள் பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தி இந்த பிள்ளைகளை தொடர்ந்து மறைக்கல்விக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். மறைக்கல்விக்கு நிறைய பிள்ளைகள் வருகிறார்கள். உண்மையாலுமே அத்தனை பாராட்டுகளும் பெற்றோர்களை சாரும். ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுடைய வழியிலே நடக்க நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமே இருக்காது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மிக சிறந்த பிள்ளைகளாக வருவார்கள் என்ற உத்தரவாதத்தையும் கொடுக்கிறோம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி விவிலிய கண்காட்சியை நடத்த இருக்கிறோம். அந்த விவிலிய கண்காட்சியில் தலைப்பாக விவிலியத்தில் இருக்கின்ற கதாநாயகர் கதாநாயகி என்ற தலைப்பில் தான், அதாவது பைபிள் ஹீரோ அண்ட் பைபிள் ஹீரோயின்ஸ், அதை வைத்து தான் தலைப்பை வைத்து இந்த கண்காட்சியை நடத்த இருக்கிறோம். பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை, அதாவது ஸ்கூலில் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தா பிள்ளைங்களோட உட்காந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சிறப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது கடவுள் கொடுக்கின்ற பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்னும் சிறப்பாக பிள்ளைகளோட இணைஞ்சு எப்படி வித்தியாசமாக இந்த விவிலிய கண்காட்சியை அமைத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட உற்சாகத்தோட பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தி நீங்களும் அதில் ஒத்துழைப்போடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த விவிலிய கண்காட்சியில் உண்மையிலுமே பிள்ளைகள் மிக சிறப்பாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய நிகழ்வு எல்லாமே பிள்ளைகள் எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதில் பதிய வைத்து அந்த ஹீரோ மாதிரி அந்த ஹீரோயின் மாதிரியே அவர்களும் வளர ஆரம்பிப்பார்கள். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அன்புக்குரிய பெற்றோர்களே, அதாவது பிள்ளைகள் மறைக்கல்விக்கு வருகிறார்கள். அதே சமயத்தில் ஆலயத்தில் தான் நம்ம அந்த மறைக்கல்வியினுடைய போதனை தொடங்குகிறது. ஆலயத்தில் ஆண்டவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வந்த உடனே ஆலயத்தில் இருக்கின்ற நற்கருணைக்கு மரியாதை கொடுப்பது, தலை வணங்குவது, அங்கே பேசுறது கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும்போதே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஆலயத்திற்கு வரும் பொழுது, இந்த திருப்பலியில பங்கேற்கும் பொழுது பிள்ளைகள் வாய் திறந்து பதில் சொல்லணும். சும்மா வேடிக்கை பார்ப்பவர்களாக வரக்கூடாது. அதாவது அந்த திருப்பலியை பார்க்க வந்திருக்கோம், பார்க்கறது இல்லை, பங்கேற்க வருவது. அதாவது தேவையான ஜெபங்களை எல்லாம் வாய் விட்டு சத்தமாக படிக்க வைப்பது, அதெல்லாம் நீங்களும் சேர்ந்து கற்றுக் கொடுத்தால்தான் வரும். மூன்றாவது, பிள்ளைகளுடைய இந்த ட்ரெஸ் கோடு சிறப்பாக டிக்னிஃபைடு ட்ரெஸ் கோடோட வரணும். ஏன்னா ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவனை நம்ம தரிசிக்க வரும். அதனால் நல்ல ஒரு நேர்த்தியான உடைகளை அணிந்து அழகாக கொண்டு வருவது, அது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவனை பார்க்க வரோம். ஆண்டவனை பார்க்க வரும் பொழுது அதற்குரிய மரியாதை கண்டிப்பாக இருக்கணும். ஆலய வளாகமும் ஆண்டவனுடைய இறை பிரசன்னமாக இருக்கிறது. அதனால் அதில் குப்பை போடுறது, அங்கே தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவது, அதெல்லாம் கூடாது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதே சமயத்தில் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அதெல்லாம் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும். நாங்களும் ஒரு சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்போம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் முக்காடு போட்டு வர்றது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு அருமையான ட்ரெஸ்ஸை அணிஞ்சு வர்றது, எப்படி அமருவது, எப்படி மரியாதையோடு நடப்பது, எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பும் அதிகமாக தேவைப்படுது. எங்களோடு இணைந்து பிள்ளைகளை சிறப்பாக நாம் வளர்ப்போம். இந்த மறைக்கல்விக்கு தேவையான ஸ்பான்சர்ஸ்
உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. இந்த ஸ்பான்சர்ஸ் மூலிமா தான் பிள்ளைகளை இன்னும் உற்சாகப்படுத்தி இந்த கேட்டகிசத்தில் சிறப்பாக இன்வால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அமைக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதற்கும் நீங்கள் காணிக்கை செலுத்தி பிள்ளைகளை மகிழ்விக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.